பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கும். செய்தியின் தலைப்பு: பொறுமையாளர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதார வசனம் பிரசங்கி 10:4. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். தேவ ஞானம் பெற்றவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. இதுவே ஞானம். இந்த ஞானத்தை தினப்படி வாழ்வில் அபியாசப்படுத்தி வாழ்வதுதான் அறிவும் புத்தியும். அவன் ஞானவான், புத்திசாலி, அறிவாளி, பின் எப்படி அவனுக்கு இப்படி உத்தரங்கள் வந்தன என்று மக்கள் பொதுவாக பேசுவதை கேட்டிருக்கிறோம். சுழல்காற்று எல்லார் மேலும் தான் அடிக்கிறது. தகிக்கும் வெயில் எல்லார் மேலும் தான் அடிக்கிறது. மழையே இல்லாமல் வெகு காலம் இருந்தால் எல்லாருக்கும் தான் பஞ்சம் வருகிறது. எதிரி படையெடுத்து வந்தால் எல்லாரையும் தான் தாக்குகிறான். காற்றோ வாதையோ பொல்லாப்போ இயற்கையின் சீற்றமோ ஞானவான்களை தொடாமல் விலகி செல்வதில்லை. இத்தனையும் வந்து தாக்கினாலும் ஞானவான்கள் நிதானமாக இருந்து செயல்படுகிறார்கள். இவர்களிடம் ஞானம் இருக்கிறது என்பதை இவர்கள் சூழ்நிலையையும் அணுகும் முறையை வைத்து தெரிந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய யாவருக்குள்ளும் தேவன் தன் சமாதானத்தை வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்குள் எல்லாம் இருக்கிறது. ஒரே பேக்கேஜ், எல்லாம் இருக்கிறது. ஆம், நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1-2 வாசியங்கள். இதுதான் நாம் எப்படி பெற்றோம் என்பதற்கு நமக்குள்ளே என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பது. இந்த பொக்கிஷம் நமக்கு உள்ளே இருக்கிறது. பாவ அறிக்கை செய்து தேவ தயவனால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு அடைவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே ரட்சிக்கப்பட்ட பின் இத்தனை வருஷங்களில் இருந்தால் ரட்சிப்பு என்பது அர்த்தமற்றதாகி விடுகிறது. ரோமர் புத்தகத்திலிருந்து வரிசையாக எல்லா கடிதங்கள் புத்தகங்களும் ஒரு நூலிழை போல அச்சாணியாக ஒரு சத்திய மைய பகுதி ஊடுருவி செல்வதை நாம் பார்க்கலாம். அதுதான் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துள்ளோம். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நாம் புதியவர்கள், ஆவிக்குரியவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ஞானவான்கள். ஏனென்றால் ஞானமாகிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது தினம் ஒரு 10 விஷயாவது சொல்லுங்கள். புதிது, நாம் புதிதானவர்கள். பழையதே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இது நாம் வெளிப்படுத்தாவிட்டால் ஞானம் ஞானமாகவே உள்ளேயே இருந்துவிடும். இது வெளியே பல கோணங்களில் காட்டும்போது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுவது மட்டுமல்ல, பழைய மனிதன், பாவம் மனிதன், இருளாக இருந்தவன் ஒழிந்து விட்டான், இப்போது நான் புது சிருஷ்டி என்பதே அறிவும் புத்தியுமாம். நாம் இதை எப்படி கேட்கிறோம் என்றால், நம்முடைய செல்வத்தை பொறுத்தே கேட்கிறோம். செல்வம் கொடுக்கப்பட்டால், சுகம் கொடுக்கப்பட்டால், எல்லாம் வீட்டு சமாதானமாக இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது நினைக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தையே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பங்கு என்ன? ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய பங்கு என்ன? அந்த புதிய மனுஷனை, அந்த தேவ மனுஷனை, அந்த ஆவிக்குரிய மனுஷனை வெளியே காட்ட வேண்டாமா? அவங்க எப்போவுமே அப்படித்தான். அவங்கள மாற்றவே முடியாது. அதே கோபம், அதே ரோஷம், அதே வழக்காடுது, அதே அதிக பேச்சு என்ற அடைமொழி இனி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மிலே மகிமைப்பட முடியாது. நாம் மகிமைப்படத்தானே வந்தோம். வெளியில் இருப்பவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் வேண்டுமல்லவா? பொருளாதாரத்தில், பிள்ளையின் உயர்வில், ஆரோக்கியத்தில், குடும்ப சமாதானத்தில் பெரிய நல்ல மாற்றங்கள், வித்தியாசம் எதிர்பார்க்கிறோம். நல்லது தான், எதிர்பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இவற்றை சுதந்திரத்துக்குள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும், தன் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அப்படி நாம் இருக்க வேண்டாமா? வளர வேண்டாமா? நாம் முதலில் வித்தியாசத்தை காட்ட வேண்டுமே. இதன் முதல் படி இணங்குதல் என்ற பண்பு. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிய மனுஷரை தரித்திருக்கிறோம். தேவ மனிதன், ஆவிக்குரிய மனிதன், சரீர பிரகார சரீரத்தை நாம் அதனுடைய சொல்லை கேட்பது இல்லை என்பது எப்படி நாம் வாயில் சொல்லக்கூடாது, நாம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு முதல் குணம் இணங்குதல் என்ற பண்பை வெளிக்காட்ட வேண்டும். இந்த பண்பு குணம் உடையவர்கள் எது வந்தாலும் முதலில் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது எப்படி எனக்கு வரலாம் என்று இருப்பதில்லை. இது எப்படி டீல் பண்ணி ஒன்று நாம் வெளியே வந்துவிட வேண்டும் அல்லது அவைகளை வெளியேற்ற வேண்டும் என்பதை யோசித்து தேவனிடம் அமருவார்கள். நீ எதிராளியோடு இணங்கி போ என்றால் உடனே இணங்கி போய்விடுவார்கள். அது நஷ்டமாக இருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, ஆவியானவருக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். இதுதான் இணங்கி போவது. கொழுந்துவிட்டு தீ எரியும் போது முதலில் அதன் கட்டைகளை, விறகுகளை அதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். பின் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த பிரச்சனை கோர்ட்டு வரையில் கொண்டு போகாமல் பெரிதாக்கி பூதாகாரமாக்காதபடிக்கு ஞானமாய், அறிவாய், புத்தியாய் எதிராளியோட நேருக்கு நேரு சந்தித்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று இறங்கி வருவான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. இதுதான் இணங்குவது. இணங்குவது என்பது எதிராளி என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல.
அப்போதைக்கு அவனுக்கு விட்டு கொடுத்து அவனை யோசிக்க வைக்க வேண்டும். கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது. அதுதாங்க இணங்குதல். மொத்தத்தில் சொல்ல போனால் நாம பேசுவது. நீதிமொழிகள் 12:13 சொல்லுகிறது, நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். ரட்சிக்கப்பட நாம் எவ்வளோ பெரிய நெருக்கம் வந்தாலும் நாம் நீங்கி அந்த நெருக்கம் போய்விடும், இல்லை நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிடும். எப்படி? இணங்கி போவதால். தாவீதன் தாழ்வுடைய வாழ்வின் பிரயாணத்தில் சவுலோடு இணங்கியே தான் போனான். எப்படி இணங்கி போனான்? அவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்பது இறை சட்டம், தெய்வ சட்டம். அவன் எவ்வளவு கொடுமை பண்ண துரத்தி கொண்டே வந்தான். அவன் அதையெல்லாம் தெரிந்திருந்தும் இணங்கியேதான் போனான், எதிர்த்து நிற்கவில்லை. எத்தனையோ முறை சவுல் இவன் கையில் கிடைக்க பெற்றான், கொன்று இருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. அவன் இணங்கித்தான் போனான். செய்யாத குற்றம்தான். எவரோபடி கேட்கிறான், நான் என்ன செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், நன்மைதானே செய்தேன் என்று சொல்கிறான். ஆனால் அவனோ எதிர்த்து வருகிறான். இணங்கி போனான், ஏற்றுக்கொண்டான், ஒதுங்கி போனான். அது பெரிய பெரிய குற்றங்களை அமர்த்தி போட்டது. அவனும் எதிர்த்திருந்தால் என்னவாயிருக்கும்? இறுதி இந்த இணங்குதல் அவனுக்கு வெற்றியை கொடுத்தது தாவீதுக்கு. மக்களாலும் கர்த்தராலும் கணம் பெற்றான். தானியேல் 2:15. தானியேல் ராஜாவின் கட்டளைக்கு ஓகே சொல்லிவிட்டான். என்ன ஓகே? எல்லா ஞானிகளையும் கொல்ல வேண்டும் என்பது. அது எப்படி கொள்ளலாம்? அப்படி போய் எதிர்த்து நிற்கவில்லை. சரிங்க ராஜா, அப்படியே இருக்கட்டும், ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்று விண்ணப்பம் பண்ணினான். போய் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்தான். கட்டளை பிறந்தது, வெளிப்பாடு கிடைத்தது. இதுதாங்க இணங்குதல். முதலில் அந்த உஷ்ணத்தை அமர்த்தி போட வேண்டும். அது அவர்கள் குற்றமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குற்றமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை அமர்த்தி போட வேண்டும். இப்படி வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, இணங்கி பொறுத்து போய் நிதானமாய் பேசி ஜெபித்து ஆலோசனை பெற்று செயல்படுவர்களுக்கு கர்த்தரின் கரம் வல்லமையாக இறங்கும். இணங்குதல் என்பது செய்யாத தவறை, குற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. யோசேப்பு என்ன தவறு செய்தான்? சிறையில் போட்டார்கள், செய்யவே இல்லையே. ஆனால் ஏற்றுக்கொண்டானே. எப்படி ஏற்றுக்கொண்டான்? கர்த்தரின்படி ஏற்றுக்கொண்டான். இதற்குள் ஏதோ அவர் வைத்திருக்கிறார், என்னை கவனித்து வருகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சிறை தண்டனையை குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிறை தண்டனையை ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் பேரில் விட்டுவிட்டான். ரிசல்ட் பாருங்கள், எகிப்து தேசம் முழுமைக்கு அவன் அதிகாரி. அந்த போத்திவார் குடும்பம் இவனுடைய ஆளுகைகள் தான் வந்துவிட்டது. அப்படி வெளிப்படுத்தல் 3:19 சொல்கிறது, எவர் மேல் அன்பாக இருக்கிறானோ அவள் சிட்சிக்கிறேன் என்கிறார். எனக்கு எப்படி சிட்சை வரலாம்? எனக்கு வரக்கூடாது என்று எதிர்த்து நிற்கக்கூடாது. சிட்சிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, சரி ஆண்டவரே, சிட்சிக்கிறவர் அடிக்கிறவர் அணைப்பார் அல்லவா? 1 Corinthians 10:13 வாசித்து பாருங்கள், சிட்சை எப்படியெல்லாம் நமக்கு வெளியே கொண்டு வருகிறார் என்று. அது ஆண்டவரோடு முதல் இணங்கி போக வேண்டும், கர்த்தரோடு முதலில் இணங்கி போக வேண்டும். கர்த்தரோடு இணங்கி போகிறவர்கள் எங்கே வேண்டுமானால் இணங்கி போவார்கள். அதுதான் அடையாளம். அந்த போத்திபார் குடும்பம் ஆளுகைக்குள் வந்தது. பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கிறான், ஊழியம் ஒரு குத்தமும் செய்யவில்லை. அவனை கொண்டு போய் பவுலையும் சீனாவையும் கொண்டு போய் சிறையில் போட்டார்கள். கைகால் விலங்கு போட்டார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். அந்த வழியாக தான் டெச்சு தனியே வந்துச்சான். எப்படி எரிஞ்சிருக்கும் பாரு. ஆனால் அந்த ராத்திரியில் 2 பேரும் பவுலும் சீலாவும் துதித்து ஜெபம் பண்ணி பாடினார்கள். துதித்து பாடினார்கள் என்று இருக்கிறது. இணங்கி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செய்யாத தவிர ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் கிடையாது. இதில் ஏதோ இருக்கிறது, கர்த்தர் செய்வார் என்று அந்த நேரத்தில் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் இறங்கினார். அப்படி இணங்கி போகிற உங்களுக்கு கர்த்தர் இறங்குவாருங்க. எந்த இடத்தில் இறங்க வேண்டும் அந்த இடத்துல இறங்குவார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாக்கினார், கதவுகளெல்லாம் திறவுண்டது. அந்த நேரத்தில் படித்து பாருங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை. அந்த இரவு வேளையிலேயே அந்த சிறையிலேயே ஒரு சபை உண்டானது. ஹல்லேலூயா. பவுலுக்கு கணம் ஏற்பட்டது. இதை முதலில் குடும்பத்தில் ஆரம்பியுங்கள். ஆர்கியூ பண்ணாமல், கணவன் மனைவிக்கோ மனைவி கனவிக்கோ ஆர்விக்கோன்ட்டு வரும்போது ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. சரிம்மா சாயங்காலம் பார்க்கலாம் என்று கணவராக போய்விட வேண்டும். குடும்பத் தலைவன் போய்விட்டால் அந்த நேரம் அவர்களுக்கு உணர்வார்கள், அமைதியாக போய்விட்டாரே என்று சொல்லி. தன்னுடைய தவறாக இருந்தால் சாரி கேட்பார்கள். கணவனுடைய தவறாக இருந்தால் பரவாயில்லைங்க என்று சொல்வார்கள். எது செய்தது, எது அமர்த்தி போட்டது? அந்த இணங்குதல், அந்த அமைதியாக போதல். மனதில் 2 பேர் வைக்க வேண்டாம் என்பார்கள். இணங்குதல் என்பது சாதாரணமாக வராது. இதற்கு வழி உண்டு, தியாகம் உண்டு, பொறுமை உண்டு, ஈகோ உடைய வேண்டும், மாமிசம் சாக வேண்டும்.
இதெல்லாம் இருந்தால்தான் நம்மளால் இணங்கி போக முடியும். இதையெல்லாம் இருந்தால்தான் நாம் புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம் என்பதாகும். கர்த்தரின் கரம் நம்மேல் இறங்கி கொண்டே இருக்கும். ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் கனமோ உயர்வோ அளவிட முடியாத சமாதானம் மகிழ்ச்சி எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. இணங்குதல் என்பது ஒரு பெரிய பண்பு, நல்ல பண்பு. அந்த பண்பு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு அவசியம் அவசியம் அவசியம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் கொடுத்த புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம் என்பதை நீர் கொடுத்த ஞானத்தால், அறிவினால், புத்தியினால் நடந்து கொள்வோம். இதற்குரிய அற்புத கணத்தை, ஆசீர்வாதத்தை அடைவோம். உமது கிருபை என்றென்றைக்கு எங்களுக்கு போதுமானது. இந்த பண்பு எங்களிலே வெளிப்படட்டும், எங்கள் பிள்ளைகளிலே வெளிப்படட்டும், எங்கள் சபைகளிலே வெளிப்படட்டும். சுவாமி உமக்கு தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு, இன்று பொறுமையாய் சாந்தமாய் பேசுவேன். ஹல்லேலூயா.